சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தியதன் தொடர்ச்சியாக பாகிஸ்தானும் ஷிம்லா ஒப்பந்தத்தை நிறுத்தியிருக்கிறது. ஷிம்லாவில் 1972 பிரதமர் இந்திரா காந்தி, பாகிஸ்தான் அதிபர் பூட்டோ இடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் போரை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே 1971 இந்த ஒப்பந்தம் போடப்பட்டது. தற்போது இந்த ஒப்பந்தத்தை ஷிம்லா ஒப்பந்தத்தை நிறுத்துவதாக பாகிஸ்தான் கூறியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், மிக முக்கியமான நடவடிக்கையாக இந்தியா எடுத்திருக்கிறது, சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்திருக்கிறது. இதன் மூலமாக பாகிஸ்தானுக்கும் என்ன மாதிரியான பாதிப்புகள், இன்னும் சர்வதேச சூழல்ல இது என்ன மாதிரி தாக்கங்களை ஏற்படுத்த போகிறது? சிந்து நதி ஒப்பந்தத்தினுடைய பின்னணி என்ன பாலவெற்றிவேல்? ஆனந்தி, செவ்வாய்க்கிழமை அன்று பகல்காமில் ஏற்படுத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் முக்கியமாக நேற்று 5 நடவடிக்கைகளை பாகிஸ்தான் மீது எடுத்தது. அதில் முதல் நடவடிக்கையான சிந்து நதிநீரை இருவரும் பகிர்ந்து கொள்வது தொடர்பான ஒப்பந்தத்தை நிறுத்த செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில சிந்து நதி ஒப்பந்த நிறுத்தத்திற்கு எதிர்வினையாக தற்போது பாகிஸ்தான் சிம்லா உடன்படிக்கை அது குறித்தான நிறுத்தத்திற்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக சிம்லா ஒப்பந்தம் என்பது பங்களாதேஷ் விடுதலை போரின் போது 1971 பிறகு ஜூலை 2, 1972 பாகிஸ்தானினுடைய அப்போதைய அதிபர் பூட்டோ மற்றும் இந்தியாவினுடைய பிரதமர் இந்திரா காந்தி இடையிலே இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின்படி காஷ்மீர் எல்லை ஓர பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த எல்லை கோட்டை லயன் ஆஃப் கண்ட்ரோல் மற்றும் லயன் ஆஃப் ஆக்ஷன் கண்ட்ரோல் என கூறுவார்கள். இதை முறைப்படுத்தும் வகையில இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே இருந்த சியாச்சின், குறிப்பாக இமயமலையினுடைய மிக உயரமான பகுதியான சியாச்சில் பிரச்சனைகள் மற்றும் மனக்கசப்புகளை தீர்க்கும் விதமாகவும், காஷ்மீர் குறித்தான சர்ச்சைக்கு முடிவு ஏற்படுத்தும் விதமாகவும் இமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லாவில் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இது மிகவும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஒப்பந்தமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தின்படிதான் பாகிஸ்தானுக்கு இடையிலான கட்டுப்பாட்டு கோட்டிற்கு இடைநிறுத்த பாதையாக ஒரு மாறியது. அதாவது இந்த கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி லயன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி பாகிஸ்தான் படை வீரர்களும் இந்திய வீரர்களும் தாண்டி வரக்கூடாது என்கின்ற ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. சிந்து நதிநீர் ரத்தின் காரணமாக, அந்த ஒப்பந்தத்தின் ரத்தின் காரணமாக தற்போது பாகிஸ்தான் அரசு சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்வதாக அறிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த உடன்படிக்கையின்படி 2 நாடுகளுக்கிடையே 1999 நடைபெற்ற கார்கில் போரில் மிக கடுமையான மோதல்களை தடுக்க இயலவில்லை. அதன் பின்னர் பாத்தீங்கன்னா சியாச்சின்ல பனிப்பாறை பகுதிகளை இந்தியா முழுவதுமாக கைப்பற்றியது. இந்நிலையில சியாச்சின் மோதலில் ஏற்பட்ட பல மரணங்கள் மற்றும் 2010 2016 வரையில் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே ஏற்பட்ட சில மோதல்கள் காரணமாக இந்த லயன் ஆஃப் கண்ட்ரோல், லயன் ஆஃப் ஆக்ஷன் கண்ட்ரோல் என்பது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் இந்தியாவில் இருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதிகள் இரண்டையும் பிரிக்கக்கூடிய ஒரு முக்கிய எல்லை கோடாக அமைந்திருக்கிறது. சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்திருப்பதன் மூலமாக பாகிஸ்தான் தற்போது இந்த காஷ்மீர் பகுதிகள், அதாவது இந்தியாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காஷ்மீர் பகுதிகள் தனதாக்கி கொள்ள முயற்சி மேற்கொள்ளப்படும், ராணுவ ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பாகிஸ்தானினுடைய பிரதமர் தலைமையில் இன்று இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற இந்த பாதுகாப்புத்துறை அமைச்சக கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் தான் இந்திய விமானங்கள் இனி பாகிஸ்தான் மீது பயணிக்க கூடாது, இந்தியர்கள் 48 மணி நேரத்தில் வெளியேற வேண்டும் என்கிற ஒரு முக்கிய முடிவுகளை பாகிஸ்தான் வெளியிட்ட நிலையில் அதன் தொடர்ச்சியாக தற்போது சிம்லா ஒப்பந்தத்தையும் ரத்து செய்திருப்பதன் மூலமாக காஷ்மீரினுடைய முழு பகுதிகள், முழு அதிகாரமும் தங்களுக்கு இருக்கிறது என்பதை நிலைநாட்டுவதாக இருக்கிறது என சர்வதேச ராஜதந்திரிகள் மற்றும் அரசியல் நோக்கர்கள் கூறுகிறார்கள். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தியதை போராக கருதுகிறோம் அப்படின்னும் பாகிஸ்தான் சொல்லியிருக்கு. அதன் தொடர்ச்சியாக ஷிம்லா ஒப்பந்தத்தையும் பாகிஸ்தான் நிறுத்தி வைத்திருக்கிறது. இதன் மூலமாக பாகிஸ்தான் இந்தியாவிற்கு என்ன சொல்கிறது என்பதை நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப இதன் அடுத்த கட்டமாக இந்தியா இனி ராணுவ ரீதியிலான பதில்களை தான் தரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா?
ஏற்கனவே நேற்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருந்த ஒரு முக்கிய அறிவிப்புல இந்தியாவினுடைய முப்படைகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்கிற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ஒரு வார காலத்திற்குள் ராணுவத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளில் இருந்து ராணுவ வீரர்கள் வரை அனைவருக்கும் விடுப்பு தரமாட்டாது, அனைவரும் பணிக்கு திரும்ப வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில இன்றே இந்தியாவினுடைய விமானப்படை கப்பல் படையை சேர்ந்த முக்கியமான ஒரு பகுதிகளில் தீவிர பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. பாகிஸ்தானை பொறுத்தவரை அவர்களும் தங்களுடைய ராணுவத்தை முழு அளவில் அவர் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக ராஜதந்திர நடவடிக்கைகள் மூலமாக பாகிஸ்தான் இந்தியாவிற்கு பதிலடி கொடுத்திருக்கிற இந்த ஒரு நிலையில இந்தியாவும் நேற்று பாகிஸ்தானுக்கு பல 5 அம்சங்கள் மூலமாக அவர்கள் தூதரக ரீதியாக பல எதிர்வினைகளை ஆற்றியிருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல அடுத்த கட்டமாக தாக்குதல்கள் இரு பக்கத்திலிருந்தும் தொடங்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு அச்சம் தான் பெரிய அளவிற்கு நிலவி கொண்டிருக்கிறது. ஏனால் தற்போது சென்று கொண்டிருக்கும் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வை உற்று நோக்கும் போது இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவு 25 வருடங்களுக்கு பிறகு, கார்கில் போருக்கு பிறகு 1999க்கு பிறகு இந்த அளவிற்கு மோசமானதாக இருந்ததில்லை. அந்த ஒரு நிலையை தான் தற்போது எட்டியிருக்கிறது. இதன் மூலமாக ராணுவ நடவடிக்கைகளில் இந்தியா அல்லது பாகிஸ்தான் எப்போது வேண்டுமானாலும் ஈடுபடலாம் என ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்படுகிறது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல்.